ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா நானும் ஒரு அண்ணனும் வந்து ஹோட்டலில் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். குறைஞ்சது ஒரு 1 ஹவர் இருக்கும். அந்த 1 ஹவர் கேப்பில் 2 பேரும் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அவரை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். அப்புறம் என்னை பற்றி நானும் சொன்னேன். நாங்கள் இருந்தது ரெட் ஹில்ஸ் கிட்ட. 2 பேருமே போக வேண்டியது திருவான்மியூர் அப்புறம் துறைப்பாக்கம் அந்த சரௌண்டிங்கில் தான். ஒரு ஆர்டர் அடித்தது லாங் ஆர்டரு. அமௌண்ட்டு ஒரு 320 கிட்டே இருக்கும். அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, பிரதர் நீங்கள் எடுங்க சொல்லிட்டு என்ன எடுக்க சொல்லிட்டாரு. நான் கேட்டேன், இல்லை நான் நீங்கள் எடுங்க சொன்னேன். முடிய போது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் சொல்லிட்டு எடுக்க சொல்கிறார் என்ன. நானும் அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு அவர், நான் வந்து அன்மேரிடு ப்ரோ, எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து மேரிடு. இப்போது நீங்கள் வந்து ஃபேமிலியை பார்க்கணும். நீங்கள் இங்கேருந்து போனால் அப்படின்னா தான் நிறைய ஆர்டர் உங்களுக்கு அடிக்கும். இங்கே ஆர்டர் அடிக்கிறது ரேர் தான். நான் போயிட்டுனா உங்களுக்கு அப்புறம் ஆர்டர் வராமல் போயிடும். நீங்கள் இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போங்க, நான் பொறுமையாக கூட வந்துக்கிறேன். நீங்கள் தான் ஃபேமிலி மேனு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் சொன்னார். நான் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அங்கேருந்து வர வரைக்கும் என் மனசே கேட்கல. ஆர்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த காசு வராமல் போனாலும் ஒரு ஃபேமிலி மேன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு பார்த்தீங்களா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் மனசே நீங்கள் ஃபுல்லாக கேட்கல. நிறைய ஆர்டர் ஓட்டுறவங்க இப்படி தான். ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பழகுனவங்கக்கிட்ட அவங்க ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க.